வணக்கம். நமக்கு ஏன்கனி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்று அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ. விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். சரி, இன்றைக்கு திருமண பொருத்தம் வகுப்பு 3ல் இருக்கும். முதல்ல கேள்விக்கான பதில்களை சொல்லிட்டு அப்புறம் அப்படியே கிளாஸுக்கு போயிடலாம். சரிங்களா? திருமண பொருத்தம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு மட்டும் இங்கே பதில் கொடுக்குறோம். இது சாராத மற்ற கேள்விகளை போயிட்டு ஜோதிட விதிகளில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? முதல் கேள்வி. வணக்கம் விக்கி சார். வாட் பிளேஸ்மெண்ட் ஆஃப் பிளானட் டஸ் வாண்ட் டு விசிட் காளஹஸ்தி டெம்பிள்? இது இங்கே கேட்க வேண்டிய கேள்வி இல்லை அண்ணன். த வே யூ டீச் இஸ் பிகினிங் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, தேங்க்யூ பிரதர். பாக்காவ். அடுத்ததாக கார்த்திக் ப்ரோ, லைஃப் போடுற போது ஜாதகம் கட்டம் வர்ற மாதிரி லைஃப் பண்ணுங்களா? டீம் கிட்ட சொல்லியிருக்கேன். டீம் வந்து அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுறேன்னாங்க. ஒரு 3 days ஆச்சு சொன்னேன். நீங்கள் சொன்ன இந்த கமெண்ட் பார்த்த பிறகு கண்டிப்பாக பிரதர். தர்மா 6114. வணக்கம் பிரதர். as you told, குரு சுக்ரன் சேர்க்கை will remaining late marriage, so I need some explanation. சூரியன் குரு சேர்க்கை நீங்கள் என்னதான் சாதுரியமாக உங்களுடைய ஜாதகம் போட்டாலும் நான் இதில் கொஞ்சம் ஸ்மார்ட்டுங்க. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் கேட்டிருக்கிறது குரு சுக்கிர சேர்க்கைன்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் அப்படியே உங்களோட ஜாதகத்தை போட்டிருக்கீங்க. நான் சொன்னது குரு சுக்கிர சேர்க்கை. சரிங்களா? அதுலேருந்து வேறு சைடு டைவெர்ட் ஆக வேணாம். சரி, அடுத்ததாக இங்கே இன்னும் இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ வரைக்குமே யாருமே அந்த திருமண பொருத்தம் பற்றி கேட்கவே இல்லை. சரி, அடுத்த கேள்விக்கு. ஹாய் பிரதர், தேங்க்யூ ஃபார் ஷேரிங் யுவர் நாலேஜ். மை பிரதர் பாஸ் அவே லாஸ்ட் செப்டம்பர். கேன் யூ லுக் இன் ஹிஸ் சார்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் பிளேஸ்மெண்ட்? சரி, அது பார்க்கலாங்க. இறந்து போனவங்க ஜாதகமா, இறந்து போனவங்க என்னத்தினால இறந்து போனாங்க, விபத்து நிலையா, மரணம் நிலையா அப்படின்றது திருமண பொருத்தம்ங்க. ஓகேங்களா? திருமண பொருத்தத்தை பற்றி இங்கே பேசுகிறோம். மற்ற விஷயங்களை மற்ற இடங்களில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஆல்ரெடி மேட் பேமெண்ட் பட் யோர் அட்மின் டிட் நாட் ரெஸ்பாண்ட் அன்டில் நவ். 7 days ஆச்சு. 7 நாளும் ரிப்ளை பண்ணலையாங்க. சில சமயத்தில் கமெண்ட் போடுறதுக்கு எனக்கு டென்ஷன் தான் ஆக்குறீங்க உண்மையாகவே. ஏன்னா ஃப்ரைடே கேட்குறீங்க, ஃப்ரைடே நைட்டு பேமெண்ட் போட்டுறீங்க, அப்புறம் மண்டே வரைக்கும் அட்மின் ரிப்ளை பண்ணலைன்னா இந்த மாதிரி வந்து கமெண்ட் போடுறீங்க. அட்மினுக்கு வேலை இல்லை, அட்மினுக்கு குடும்பம் இல்லை. இப்போ நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா ஆஃபீஸ்லேயே படுத்துருவீங்க, நைட் அண்ட் பகலாக வந்து ஆஃபீஸ் வேலை தான் செய்வீங்க, வீட்டு வேலை பார்க்க மாட்டீங்க. இந்த மாதிரி இருக்குது சில பேரோட விஷயங்கள். ஓகேங்களா? அட்மின்றவங்க ஒரு மனுஷங்க, அட்மின்றவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது. அட்மின்றவங்க 8 hour தான் ஆஃபீஸில் வேலை செய்வாங்க அப்படின்றத தயவு செய்து மைண்டில் எடுத்துக்கோங்க. அவங்க மனுஷன் அப்படின்றத எடுத்துக்கங்க. 24 hour நீங்கள் கால் பண்ணுறப்பலாம் அடிக்கல அப்படின்னு. ஏன்னா ஒரு டிவைஸ் என் கையில் இருக்கும், அது பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கும். நான் தான் சொன்னேன், முடிஞ்ச வரைக்கும் கால் ஆன்சர் பண்ணாதீங்க, டெக்ஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு. சரிங்களா? அப்படி இன்னமும் உங்களுக்கு பார்க்கல அப்படின்னா தயவுசெய்து இந்த கமெண்டில் கொடுங்க. சில கேள்விகளுக்கு பொறுமை. நீங்கள் பேமெண்ட் பண்ணிடுறீங்க அப்படின்றது புரியுது. ஆனால் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் அடுத்த நாளே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க, உடனே ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட விழுது கெஞ்சணும்னு எதிர்பார்க்குறீங்க. அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்கங்க நம்ம சைடில் இருந்து. ஓகேங்களா? நமக்கு வேலை நிறைய ஜாஸ்தி இருக்குது. இது ஆணவமான ரிப்ளை இல்லை. சில இடங்களில் நீங்கள் அப்படி பிடிச்சி வச்சுக்கணும்னு பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல நாங்கள் சிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள். சரிங்களா? சந்திரகாந்த் அண்ணன், குரு மட்டும் பார்த்து 3வது பாவகம் காலியிருந்து 3ஆம் காலிங்கள் இருந்து ஆதிபத்திய பாகை வீட்டில் இருந்தால் 7ஆம் பாவகம் கெட்டு 11ஆம் பாவகம் சுபாமைப்பில் இருந்தால் 11ஆம் பாவகம் 2வது திருமணம். 7ஆம் பாவகமும் கெட்டு போயிருக்கு, 11ஆம் பாவகமும் கெட்டு போயிருக்குன்னா 3வது பாவகம் வலுத்திருக்குன்றவங்களுக்கு 3வது வாழ்க்கை நிரந்தரமாக இருக்கும். 3வது வாழ்க்கை 23 வயசுலேயே நடக்குமா? நடக்காது. 35 வயசுக்கு மேலே வரும். அதை சுபத்தன்மைன்றது எந்த வலிமையில் குரு மட்டும் ஒரு பாவகத்தில் தொடர்பு கொண்டிருக்காரு, இன்னொரு பாவகத்தில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி சந்திரனும் சுக்கிரனும் தொடர்பு கொண்டிருக்காங்க. இந்த மாதிரி சுபத்தன்மையோட நிலை மாறுங்க. நான் அதை மாற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா? சரி, ஆக மொத்தத்தில் ஒருத்தர் கூட கேள்வி இது சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்கல, ஒரே ஒருத்தர் இது சொல்லியிருக்கீங்க. சரி, இன்றைக்கு மிக முக்கியமாக 2 விஷயம் தான். குரு சுக்கிர சேர்க்கை, இணைவு, பார்வை. அடுத்ததாக 6-8 தசாபுத்தி அமைப்புகளுக்கு போகிறோம். ஓகேங்களா? வாங்க போகலாம். இன்னைக்கு 2 விஷயம் தான் பார்க்க போகிறோம். திருமண பொருத்தம். முதல்ல உங்கள் வீட்டு பிள்ளையுடைய ஜாதகத்தில் இங்கே 12 லக்னத்துக்குமே போடுவோம். ஓகேங்களா? நீங்கள் எந்த லக்னக்காரராக வேணாலும் இருங்க, எந்த ராசிக்காரராக இருங்க, உங்களுடைய ஜாதகத்துல நான் ரிப்பீட் பண்றேன், அது கொஞ்சம் சரியா இல்லாத மாதிரி இருக்கு. குரு சூரியன் போடுறேன், சூரியன் இல்ல குரு.
குரு குரு கு குரு கு கு குரு ஓகே. இது வந்து 12 லக்னத்துக்கும். இது ஏன் இப்படி போடுறேன் அப்படின்னா சில பார்வை அமைப்பு, அதுக்கப்புறம் இதை நான் வந்து உங்களுக்கு குறைச்சிட்டு பார்வை அமைப்புகள்ல சில விஷயங்களை மாற்றி பண்றேன். ஓகே, ஒரு ஜாதகம் பொதுவாக கிளாஸ் 3 எழுத மறந்துட்டோமா? கிளாஸ் 3 ஓகே. ஸோ இந்த அமைப்புல உங்களுடைய வீட்டு குழந்தைகளுடைய ஜாதகத்தை நீங்க எடுத்து பாக்குறீங்க. தயவு செய்து ஆன்லைன்ல ஏதாவது சாஃப்ட்வேர் திருக்கணிதத்தின் படி போடுங்க, சரிங்களா? திருக்கணிதத்தின் படி போடுங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல அநேகமா வாக்கிய பஞ்சாங்கம் சனி பயிற்சி வந்து 2 வருஷம் 3 வருஷம் தள்ளி கொண்டுட்டு போவாங்க, அது அவங்களோட விஷயம். சரி, இப்ப நம்மளுடைய ஜாதக அடைப்புகள் இல்லை. இந்த மாதிரி அமைப்புகள்ல எங்கேயுமே 12 லக்னமா இருந்தாலும் 12 ராசியாக இருந்தாலும் குருவும் சுக்கிரன் சேர்ந்துடுறாரு. இந்த இடத்துல குரு கொடுக்கக்கூடிய குழந்தையை, சுக்கிரன் கொடுக்கக்கூடிய காமத்தை இந்த ஜாதகர் ப்ராப்பரா அனுபவிக்கிறதுக்கு 34 வயதாகும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். மறுபடியும் ரிப்பீட் பண்றேன், ஒரு ஜாதகத்தில் குரு சுக்கிரன் சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னா சில விஷயங்களை பேச முடியலங்க. ஏன்னா சில ஜாதகங்கள் வருது அண்ட் நீங்களே நம்மளோட யூடியூபையும் பாக்குறீங்க. ஸோ சில விஷயங்களை வெளிப்படையாக சொல்ல முடியல, இருந்தாலும் நான் சுத்தி சுத்தி ஏதாவது வழியில சொல்றேன். ஓகே, ஒரு ஜாதகத்தில் குரு சுக்கிரன் இணைவு இருக்குதுங்க. அவர் 34 வயதுக்கு பிறகு அவருடைய திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும். இப்போ ஒரு கேள்வி, 34 வயதுக்கு முன்னுக்கு பண்ணிட்டங்க திருமணத்தை, அதுக்கு நல்ல பதில் இல்லை. 20 வயசுல பண்ணிட்டங்க, அதுக்கு நல்ல பதில் இல்லை. இன்னொரு விஷயம் கேட்பீங்க, 1960 80 நான் குரு சுக்கிரன் சேர்ந்த அமைப்புல 25 வயசுலயே கல்யாணம் பண்ணிட்டேனே. இங்கதான் காலம் தேசம் சுருதி யுக்தி வர்த்தமானம் சொல்லிட்டு காலத்துக்கு எப்ப ஜோசியத்தை கனி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்போ இந்த அமைப்புகள்ல ஒரு ஜாதகத்துல குரு சுக்கிரன் சேர்ந்திருக்காரு, வீட்டுல அம்மா அப்பா போட்டு ப்ரெஷர் பண்றாங்க, 30 வயசு தான் ஆகுது, மேஷ ராசியா இருக்கிறீங்க, கோச்சாரத்துல வரக்கூடிய அமைப்புகள்ல குரு சுக்கிரன் சேர்ந்திருக்கான். சரி, இதையே நம்ம அப்படியே கிளாஸ் எடுத்துக்கலாமா? சரி இருங்க. ஓகே, இந்த அமைப்புல இதே மாதிரி இது ஒரு நல்ல விளக்கமா இருக்கும். சரி, குரு சுக்கிரன் சேர்ந்திருக்காங்க, மேஷ ராசியா போட்டுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு மேஷ ராசினா என்ன சொல்லி கொடுத்தா இன்னைக்கு, சந்திரன் இருக்கிற இடம் ராசியாக சொல்லப்படுது. ஓகேங்களா? ஏன் மேஷ ராசியா போட்டோம்னா அடுத்து கோச்சார நிலை அப்படின்னு வரும். இந்த இடத்துல நான் மேஷ ராசியாக போட்டிருக்கிறது தசாபுத்தி அமைப்புகள்ல நீங்க சில விஷயங்கள் வந்து அந்த அளவுக்கு எடுக்க வேணாம். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் மட்டும் தான் சொல்றேன். தசாபுத்திக்கு இந்த நவாம்ச அமைப்புகளை நான் ஒரு நாள் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் திருமணத்துக்கு அப்படின்னு வரும். ஓகே, மேஷ ராசி மேஷ லக்னம்னே வச்சுக்கலாமா? மேஷ ராசி மேஷ லக்னம், இந்த மாதிரி 2 போட்டிருந்தா அது லக்னம். சரி, மேஷ ராசி மேஷ லக்னம்னு வந்துட்டோம். மேஷ ராசி மேஷ லக்னக்காரருக்கு 3வது இடத்துல இந்த மாதிரி குரு இருக்கிறாரு. அவரு கிட்டத்தட்ட எப்ப பிறந்திருக்காரு அப்படின்னா ஒரு 2000 பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோம். ஓகேங்களா? 2000 பிறந்திருக்காரு. மேஷ லக்னம் மேஷ ராசிக்காரரு. வீட்டுல வரம் வந்துருச்சு, 24 25 வயசுல கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. 24 25 வயசுல திருமணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. பாட்டிக்கு வயசாயிருச்சு, பாட்டி இறக்குறதுக்குள்ள பேரப்பிள்ளையோட கல்யாணத்தை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, இப்படின்ற மாதிரி காரணத்தை தான் கொடுப்பீங்க. அப்போ இந்த அமைப்புல 7.5 சனி வந்துருச்சு. இவருக்கு ஒரு உதாரணமாக, சரிங்களா, உதாரணமாக புதன் தசை நடக்குது. இங்க ஏன் புதனை போடுறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியணும். புதன் தசை நடக்குது. ஓகே, புதன் இவருக்கு யாரு? 6ஆம் அதிபதி, 6ஆம் வீட்டு அதிபதி. மேஷ விருச்சிக லக்னத்துக்கு எப்பொழுதுமே கெடுதல்களை கொடுக்கக்கூடிய புதன் அப்படின்னு வரக்கூடிய இந்த புதன் இந்த இடத்துல திருமணம் போன்ற அமைப்புகளை கொடுத்து, இங்க புதன் தசைன்னு வச்சுக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு. ஓகேங்களா? ஏன்னா அங்க இது அஸ்வினி பரணி இந்த அமைப்புகள்ல தான் நட்சத்திர விஷயங்கள் இருக்கும். சரிங்களா? அப்ப புதனோட தன்மையில நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த அமைப்புகள்ல கூட குரு சுக்கிரனை சேர்த்து போட்டாச்சு. மிக முக்கியமா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா சந்திர தசைன்னு வச்சுக்கோங்க, இல்ல புதன் தசையில சந்திர புத்தி, சந்திர தசையில புதன் புத்தின்னு சொல்லிட்டு
இந்த அமைப்புல ஆஹ், புதன் இங்க வந்துட்டாருன்னா, சந்திரன் இங்க வந்துட்டாருன்னா, சூரியன் இங்க எங்கேயாவது தான் இருப்பாரு. சரி, கூடவே சனியை போட்டுக்கலாம். சனி ஏன் இங்க சனியை போடுறேன் அப்படின்னா, சந்திரனுடைய பாபத்துவத்துக்காக. ஏன்னா புதனை விட்டு அப்படி இப்படி சூரியன் வந்து ரொம்ப தள்ளி போக முடியாது. அது ஒரு காரணம் இருக்குல்ல. சரி, இல்லைன்னா இங்க மாத்திக்கலாம். சனியை போட்டுட்டு புதன் நீச்சமாக இருக்கிறாரு. புதன் ஓகேங்களா. எதுக்காக அப்படின்னா, இந்த 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி அமைப்புகளை சொல்றேன், அதற்காக. ஓகேங்களா. இங்க செவ்வாயை போட்டுக்குங்க. லக்னாதிபதி 6ஆம் இடத்துல இருக்காரு. ஓகே, இதுதான் அவங்களுடைய பிறந்த ஜாதகம். இந்த அமைப்புகள்ல சூரியன் எங்கேயாவது போடணும்ல, சூரியனை புதனோட போட்டுக்கலாம். சூரியன் ஓகே, அதாவது அமாவாசை அமைப்புல இருந்து அப்பதான் வெளியில வர்றாரு இவரு சந்திரன். ஏன் இதை போட்டோம்னா, அடுத்த கோச்சாரத்துல மேஷ ராசிக்கு தான் கோச்சார ஜென்மசனி வருது. அடுத்த அஷ்டம சனி ஜாதகத்தை பார்க்கலாம். இங்க கோச்சார அமைப்புகள்ல வருது. ஓகே, இந்த அமைப்புல மேஷ லக்னம் மேஷ ராசிக்காரரா இருக்காரு. ஒரு உதாரணத்துக்கு புதன் திசை இருக்குன்னு வச்சுக்கோங்க. புதன் தசை புதன் தசை புதன் தசை பாபத்துவமாக இருக்கு. எங்க கடுமையான பாபத்துவ அமைப்பு இருக்கா? இல்லை. இங்க இந்த அமைப்புகள்ல இருக்கிறதோட செவ்வாய் 8ல போட்டுக்கலாம். ஒரே நிமிஷம், சாரி. செவ்வாய் இங்க இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது கரெக்டா இருக்கும். சரி, இந்த அமைப்புகள்ல இதுதாங்க ஜாதகம். மறுபடியும் ஒண்ணுல இருந்து பாருங்க. மேஷ லக்னம் மேஷ ராசி எல்லா கிரகங்களையும் நம்ம போடல. இந்த அமைப்புகள்ல இங்க ராகுவை போட்டுக்கோங்க. ராகு இங்க கேது. ஓகே, இந்த அமைப்புகள்ல முதல்ல பார்த்த உடனே உங்களுக்கு தெரிய வேண்டியது, இந்த ஜாதகருக்கு 30 வயசுக்கு மேலதான் திருமணம், 32 வயசுக்கு மேலதான் திருமணம். இந்த குரு சுக்கிரன் இல்லாம, இந்த குரு சுக்கிரனை மறைச்சுக்கங்க. குரு சுக்கிரன் இல்லாம 30 வயசுக்கு மேலதான் திருமணம். ஆணா இருந்தா 32 வயசுக்கு மேல. ஏன்னா லக்னத்துக்கு 7ஆம் இடம், ராசிக்கு 7ஆம் இடம், சனியின் பார்வை. லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல ராகு, ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு. லக்னத்துக்கு 8ஆம் இடத்தில் கேது, லக்னத்துக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய், ராசிக்கு 8ஆம் இடம் லக்ன. ஓகே, ராசிக்கு 2, ராசிக்கு 8, லக்னத்துக்கு 2, லக்னத்துக்கு 8, லக்னத்துக்கு 7, சகலமும் கெட்டு போயாச்சு. ஓகேங்களா. இதுல இந்த ஜாதகத்துக்கு பாருங்க, 3ஆம் இடம் அதிக சுபத்துவம். ஆனா 3ஆம் அதிபதியை நீச்சமா போட்டிருக்கோம். ஓகேங்களா. 3ஆம் இடம் அதிக சுபத்துவம், இங்க 3ஆம் அதிபதி வந்து நீச்சமா போட்டிருக்கோம். இங்க பரிவர்த்தனையில நீச்ச பங்கம் வராதா? வரவே வராது. ஒரு கிரகம் நீச்சம்னா நீச்சம் தான். ஓகேங்களா. சோ இந்த அமைப்புகள்ல இருக்கக்கூடிய தன்மையில இவருக்கு கல்யாணம் வைக்கிறாங்க. இதுல புதன் தசை செவ்வாய் புத்தி வருது. ஓகேங்களா. இல்ல செவ்வாய் தசை புதன் புத்தி வருது. ஒரு எக்ஸாம்பிளா போடுறேன். கல்யாணம் இந்த வருஷம் டிசம்பர் 12ஆம் தேதின்னு வச்சுக்கோமே. 12/12/2024 வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இடத்துலதான் அந்த அமைப்புகள் வரும். ஏன்னா அடுத்த வருஷம் 7.5 சனி, அதுக்கப்புறம் ஜென்ம சனி. இந்த அமைப்புகள்ல 2000 நானே லெஃப்ட் ஹேண்ட்னால கொஞ்சம் மாற்றி எழுதுறேன். ஓகே, 2026ல இவருக்கு செவ்வாய் தசையில புதன் புத்தி வருது. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் தான் போடுறேன், இது ஒரிஜினல் கிடையாது. நான் எழுதுனது உங்களுக்கு தெரியவே இல்லையா? சரி, இந்த அமைப்புகள்ல 2026ல செவ்வாய் தசையில புதன் புத்தி நடக்க ஆரம்பிக்குது. இந்த அமைப்புகளை ஏன் செவ்வாய் தசையில புதன் புத்தின்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, செவ்வாய் 8ஆம் அதிபதி 8ஆம் வீட்டோட தொடர்புல இருக்காரு. புதன் 6ஆம் அதிபதி 6ஆம் வீட்டோட தொடர்புல இருக்காரு. ஓகேங்களா. அப்ப 6, 8 இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. பொருத்தத்துக்கு பொருத்தம் கொடுத்தவங்களோட டீட்டெயில்ஸை நான் திறக்கும் போது என் மைண்ட்ல முதல்ல வர்ற விஷயம் 6ஆம் அதிபதி 8, 8ஆம் அதிபதி 6, 6, 8ன்னு வந்தா உஷாராயிருங்க. 6, 8ல இருக்கக்கூடிய கிரகங்கள் முதல் கொண்டு அப்படி சாதகமான பலன்களை தராது. ஓகேங்களா. அப்ப இந்த அமைப்புகள்ல 6, 8வது அமைப்புகள்னு ஏதாவது வரும்பொழுது இங்க கண்டிப்பாக என்ன நடக்கும்? கோர்ட்டு கேஸ் இது மாதிரியான அமைப்புகள் நடக்கும். இங்க 6ஆம் அதிபதி தசை, சாரி 8ஆம் அதிபதி தசையில 6ஆம் அதிபதி இங்க ஒரு கோர்ட்டுக்கு போகணும், இங்க ஒரு விபத்துக்குள்ளாகணும். லக்னம் வேற கெட்டு போயிருக்கு. லக்னாதிபதி இங்க கெட்டு போய் 8ஆம் இடத்துல அட்டமாதிபதியாக இருக்கிறாரு. வேற எந்த சுபர் தொடர்புமே இல்ல. இந்த அமைப்புல என்ன நடக்கும்? சரி, இன்னும் கொஞ்சம் ஒரு அமைப்புகள்ல இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? இங்க இடத்துல நானு சூரியனை போட்டேன்னா சனி நீச்ச பங்கம்னு வந்து ஆயுள் வந்துடும். அப்ப இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு மாற்றம் செய்து ராகுவையும் சனியும் கொஞ்சம் நெருக்கி போட்டு, ஆமா, ராகுவையும் சனியும் கொஞ்சம் நெருக்கி போடலாம். இங்க ராகு
இங்க கேது இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த அமைப்புகள்ல இருக்கும் பொழுது செவ்வாய் தசை, புதன் புத்தி, சனி அந்தரம், இந்த அமைப்புல இது ஜாதகருக்கு ஆயிலே இருக்காதுங்க, முடிஞ்சு. ஓகேங்களா? இது ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன், இது யாரோட ஜாதகமும் இல்லை. ஏன்? லக்னம் பாபத்துவம், லக்னாதிபதியா, லக்னாதிபதியே அட்டமாதிபதியாக இருக்கிறாரு. அட்டமாதிபதி ஆட்சி தானே அப்படின்னு சொல்லுவாங்க. லக்னம் தானங்க பிரதானம். லாஸ்ட் வீக் ஒரு ஜாதகம் அப்படியே மனசுல இருந்து போட்டேன், பார்த்துருப்பீங்க. இறந்து போன என்னோட ரொம்ப க்ளோஸா இருந்த ஒரு கசனுடைய ஜாதகம். அந்த ஜாதகத்துல 8ஆம் இடம் கடுமையான சுபத்துவம், லக்னம் கெட்டு போச்சு. ஓகேங்களா? இந்த இடத்துல 8ஆம் அதிபதி ஆட்சி, ஆனா 6, 8ஆம் பாவகங்கள் வலுத்து இருக்கு. 6ஆம் அதிபதி வலுத்து 6ஆம் பாவகத்தோட தொடர்புல இருக்கிறாரு. 8ஆம் அதிபதி வலுத்து 8ஆம் இடத்தோட தொடர்புல இருக்காரு. பாவராகி லக்னாதிபதியே 8ஆம் அதிபதியா இருக்கிறாரு. இவருக்கான பிரச்சனையை இவரே பண்ணிக்குவாரு, இவருக்கான விபத்தை இவரே ஏற்படுத்திக்குவாரு, இவருக்கான தற்கொலை மாதிரியான அமைப்புகளை இவரே பண்ணிக்குவாரு. ஏன்? லக்னம் நெருப்பு, லக்னம் தன்னைத்தானே கெடுத்துக்கக்கூடிய லக்னாதிபதி இந்த அமைப்புகள்ல. சரிங்களா? சரி, இதை நான் அப்படியே மாத்தி சுபத்துவமா போட்டு கொடுக்குறேன். இது ஆயுள் இல்லாத ஜாதகங்க. ஓகே, ஒரே நேரத்துல ராசி லக்னம், குறிப்பாக லக்னத்தோட சனி செவ்வாய் ராகு தாக்குதல் இருக்கிற ஜாதகம் ஆயுள் குறைந்த ஜாதகம். சரி, இப்ப இங்க உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரும். இதையே இந்த ஒரு ஜாதகத்தை நீங்க எடுத்துக்கும், திருப்பி 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 இதே வளர்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த குரு சுக்கிரன் இங்கே இருக்கட்டும், அவங்கள ரிசர்வ் பண்ணி வைப்போம். இதே சனி ராகு சந்திரன் லக்னத்துல இருக்காங்க. ஓகேங்களா? இந்த அமைப்புகள்ல இந்த குருவை டெம்பரரியா குரு அங்க போடுவோம். இந்த குரு இங்க வந்துடுறாரு. அடுத்ததாக சுக்கிரன் இங்க வந்துடுறாரு. ஓகேங்களா? சூரியனை நீச்சமா போட வேணாம். சூரியனை, இந்த சந்திரன் வந்து வளர்பிறையா போட்டுடலாமா? புதன் இங்க இருக்கட்டும். ஓகே, இவருக்கு ஆயுள் ஸ்ட்ராங்குங்க. ஏன் ஸ்ட்ராங்? இது இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் இவரே உயர்நிலையானவர். செவ்வாய் எங்க போட்டுக்கோங்க, அதிகாரமிக்கவர், மருத்துவர், காவலாளி, போலீஸ்காரரு, யூனிஃபார்ம்ல மிகப்பெரிய உயரத்துல இருக்காரு, ஒரு அளவுக்கு சர்வாதிகாரியா இருக்கிறாரு. ஏன்? இங்க இதே சனி ராகு சந்திரன் கடுமையான சுப அமைப்புல வந்துடுறாங்க. சந்திரன் தானே ஒளி பொருந்திய நிலையில இருக்காரு. இங்க சனி ராகு ஒரே டிகிரியில சேர்ந்து இருக்கட்டும். இந்த குருவின் பார்வை ஒரு 8 டிகிரி வாங்கும் பொழுது குருவின் 9வது பார்வை லக்னத்தை சுபத்துவப்படுத்துகிறது. லக்னாதிபதி அதிநட்பு ஸ்தானத்தில் வலுத்து பயங்கரமான ஒரு மாதிரியான பலமான நிலையில இருக்கிறாரு. இந்த இடத்துல புதன் சுக்கிரன் சொல்லிட்டு இரு தனித்தனி சுபர்கள் லக்னத்தோடு தொடர்புல இருக்கிறாங்க. இவர் புத்திசாலி, இவர் அழகானவர், இவருடைய பார்ட்னர் இவரை விட நல்ல ஒரு பலமான வருமானம் கொண்டவர். இந்த அமைப்புகள்ல இப்ப பொருத்தம் எடுக்கணும். ஓகே, இது இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். உள்ள ஜாதகத்துல செவ்வாதச புதன் புத்தியில மரணம் வரும், செவ்வாதச புதன் புத்தியில விபத்து வரும், செவ்வாதச புதன் புத்தியில, ஓகே ரிவர்ஸ்ல சொல்றேன், செவ்வாதச புதன் புத்தியில நோய் வரும், செவ்வாதச புதன் புத்தியில விபத்து வரும், செவ்வாதச புதன் புத்தி சனி அந்தரத்துல உள்ள சனி அந்தரத்துல அல்லது ராகு அந்தரத்துல மரணம் ஏற்படும். விபத்தினால் உடல் சிதறி, ராகு செவ்வாய் உடல் சிதறி மரணம், ஆனா செவ்வாய் பாபத்துவமாக இருக்கணும். ஓகேங்களா? இது இன்னும் நான் போனேன்னா அந்த திருமணத்தை விட்டுட்டு திருமண பொருத்தத்தை விட்டுட்டு வேற மாதிரியான அமைப்புக்கு போவோம். இப்ப திரும்ப நம்மளோட இங்க சுத்தி 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 இந்த ½ உங்களுக்கு இதை மட்டுமே நான் புரிய வைக்கிறேன். ஓகே, மறுபடியும் முதல்ல இருந்து. ஓகேங்களா? இந்த குரு சுக்கிரன் இங்க லக்னத்தோட குரு சுக்கிரன் சேர்ந்திருக்காங்க. சரிங்க, இந்த இடத்துல லக்னத்துல செவ்வாய் இருக்காரு. ஓகேங்களா? இந்த இடத்துல சுக்கிரன் இருக்கு இல்லையே, சுக்கிரன் தாங்க வந்துட்டாரு. இந்த இடத்துல இது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல தனி புதன் வந்துட்டாரு. இவருக்கு திருமணம் லேட் ஆகும். 6ஆம் அதிபதி புதன் மேஷ லக்னத்துக்கு, மறுபடியும் ஒன்னால இருந்து வரேன், இது நீங்க கொஞ்சம் எழுதிக்கிங்க. மேஷ லக்னக்காரருக்கு புதன் எங்க இருந்தாலும் அந்த பாவகத்தை கெடுப்பார், தாமதப்படுத்துவார், நட்பு ஸ்தானத்துல இருந்தாலும். ஆனா இங்க கொடுமையை பண்ண மாட்டார். நட்பு ஸ்தானத்துல இருந்தா கொடுமையை பண்ண மாட்டார். உச்சமாக இருந்தா கொடுமையை மட்டும் பண்ணுவார். லக்னாதிபதியோட 6ஆம் அதிபதி வலுத்துட்டாருன்னு வரும். அப்ப இந்த இடங்கள்ல இங்க இருக்கிற கூடிய, ஓகே, 1ல இருந்து பார்ப்போம். 2ஆம் இடத்துல நட்பு ஸ்தானத்துல புதன் இருக்காரு, குடும்பத்தை தாமதப்படுத்துறார், கெடுக்கிறாரு. 3ஆம் இடத்துல இருக்காரு, முயற்சிகளை கெடுக்கிறாரு, புகழை கெடுக்கிறாரு, இளைய சகோதர அமைப்புகளை கெடுக்கிறாரு. பாபத்துவம் அதிகமாக அதிகமாக இளைய சகோதரம் இல்லை, புகழ் இல்லை, முயற்சி இல்லை, எழுத்து புத்திசாலித்தனம் இல்லை அப்படின்னு வந்துடும். ஆனா ஜோதிடத்தை கொடுப்பாரு. 4ஆம் இடத்துல தாயை மனைவியை கெடுக்கிறாரு. எப்ப கெடுக்கிறாருங்க? தசையில கெடுக்கிறாரு. முதல் அமைப்புகள் வரைக்கும் திருமணம், இந்த தாயும் மனைவியும் கிடைக்கக்கூடிய அமைப்புகளை தாமதம் பண்றாரு.
அடுத்ததாக 5ஆம் இடம் குழந்தையை தாமதம் பண்றாரு, ஆனா இங்க குழந்தையை கொடுப்பார். ஏன்னா இது அவருக்கு பிடிச்ச, ரொம்ப பிடிச்ச வீடு. இந்த இடத்துல மட்டும் சூரியன் இங்க வந்துடுறாருன்னு வச்சுக்கோங்க, உச்சனுடைய வீட்டுல இருக்கிற புதன் அருமையான குழந்தைகளை கொடுப்பார். விதிவிலக்குகள் பார்த்தீங்களா, ஜோதிடத்துல விதியும் இருக்கு, விதி விலக்குகளும் இருக்கு. இயல்பாக இங்க இருக்கக்கூடிய 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் கெடுப்பார். யார? தாயை கெடுப்பார், தன் சுகத்தை கெடுப்பார், மனைவியை கெடுப்பார், வீடு வாகன அமைப்பை கெடுப்பார். 5ஆம் இடத்துல அதிநட்பு வீட்டுல இருக்கக்கூடிய புதன் எல்லாத்தையும் கொடுக்கணும்னு நினைப்பாரு. ஓகேங்களா, பரவாயில்ல கொடுத்துருவோம், பரவாயில்ல நம்ம ஃப்ரெண்டு வீட்டுல தானே இருக்கும், ஒரு வெக்கேஷன் மூட்ல தானே இருக்கும்னு சொல்லி கொடுப்பாரு. இந்த வீட்டு அதிபதி இங்க உச்சமாக இருக்கிற நிலையில சகலத்தையும் கொடுத்துருவாரு, தடை பண்ணவே மாட்டாரு. இதுக்கு எதிரில் இங்க ஒரு சந்திரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, இங்க தேய்வரன் சந்திரன் ஆயிடுவார். வேணாம், இந்த அமைப்புகள்ல இங்க ஒரு சுபரை போடணும்னா முடியாது. சுபர் 2 பேரும் இங்க இருக்கிறாங்க. சரி பரவாயில்ல, சும்மாவே இருக்கட்டும். இந்த இடத்துல அவருக்கு இன்னும் சுபர் தொடர்பு வரும்பொழுது வாரி கொட்டுவாரு புதனின் காரக வழியில. இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் வராதுங்க. நீங்க மேஷ லக்னக்காரங்களா இருக்கீங்க, அன்னைக்கு கூட ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம் பாருங்க. இந்த இடத்துல விருச்சகத்துக்கும் மேஷத்துக்கும், விருச்சக லக்னத்துக்காரருக்கு இந்த புதன் வேலை வருமான விஷயத்துல நல்லது பண்ணுவார். ஆயுள் இல்லை அப்படின்னு சொல்லி வந்தாங்க அப்படின்னு சொன்னல, அந்த ஜாதகத்துக்கு விருச்சக லக்னமாகி 10ஆம் இடத்துல புதனை போட்டு அதிநட்பு ஸ்தானத்துல பல சுவர்களோட தொடர்புல சந்திராதியோகத்துல இருப்பாரு. அந்த புதன் சகலத்தையும் விருச்சக லக்னக்காரர் கொடுப்பாரு. ஏன்? தான் இருக்கிற வீடு, இந்த வீடு ரொம்ப முக்கியம், வீடு கொடுத்தவர் ரொம்ப முக்கியம். 6ஆம் இடத்துல இருக்காரு, கடன், நோய், எதிரி, ஏமாற்றம், ஸ்கேம் மாதிரியான விஷயத்த கொடுப்பாரு. நீங்களே வழியை போய் ஏமாறுவீங்க, இன்வெஸ்ட் பண்ணி ஏமாறுவீங்க, பேங்க் மாதிரி யாருக்காவது ஜாமீன் பண்ணி ஏமாறுவீங்க, புதனின் காரக வழியில ஏமாறுவாங்க. 7ஆம் இடம் மனைவியே பார்ட்னர்ஷிப்பை கெடுக்கிறாரு. 8ஆம் இடம், இந்த 6ஆம் அதிபதி 8ல சொன்னமா இந்த வேர்ட்டை மைண்ட்ல வச்சுக்கோங்க, என் மண்டையில் அப்படியே ஓடும். 6ஆம் அதிபதி 8லையும் 8ஆம் அதிபதி 6லையும் இருக்கிறாங்க அப்படின்னா கண்ணு வெளி ரெண்டும் அப்படியே வெளியே வந்துடணும். ஏதோ ஒண்ணு வெளியே சொல்லிக்க முடியாத மாதிரி ஒரு பெரிய ஒரு விஷயம் பண்ண போறாங்க அப்படின்னு. லக்னம் பாவத்துவமா இருந்தா இங்க மரணம் வரும் கண்டிப்பாக வரும். இந்த 6ஆம் அதிபதி 8ல இருக்காரு, தீர்க்க முடியாத நோயை கொடுப்பாரு. பிரைவேட் பார்ட், அடிவயிறு, இது ரிலேட்டடான விஷயங்கள்ல, பாலியல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல நோயை கொடுப்பாரு. இங்க இருக்காரு, பரவாயில்லை, சுபரோட வீட்டுல இருக்காரு, சுபர் பார்வையில 2 வலுத்த சுபர் பார்வையில இருக்காரு. இந்த இடம் பரவாயில்ல, ஆனாலும் தந்தையை கெடுப்பாரு. இங்க தொழில், இந்த இடத்துல 10ஆம் இடத்தோட நட்பு ஸ்தானத்துல இருக்கக்கூடிய புதன் தொழிலை கொடுப்பாரு, தசையில தொழில கெடுதலிய பண்ணுவாரு. 11ஆவது இடத்துல இருக்காரு. 11ஆவது இடம்ன்றது இந்த இடத்துக்கு 6ல மறைவது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். இந்த 6க்கு 6ல மறைவதுன்றது நல்லது. இந்த 11ஆம் இடத்துல புதன் நல்ல பலன்களை செய்வார். 3க்கு 9ல இருக்கிறது நல்ல பலன்களை செய்வார். ஓகேங்களா, இங்க நீச்சமாக கூடாது. 12ல அவர் நீச்சமானா, நீச்சம் என்பது குறைந்தபட்ச பாபத்துவம். ஓகேங்களா, இப்ப இதை ஏன் சொன்னோம் அப்படின்னா, டிலே பண்ணுவார். மேஷ லக்னத்துக்கு அவயோகர் இதே மாதிரியான விஷயங்களை விருச்சிக லக்னத்துக்கு ரிஷப லக்னத்துக்கு குரு பண்ணுவாரு. எங்க இருந்தாலும் இந்த பாவகங்களை கெடுப்பார். மிதுன லக்னத்துக்கு செவ்வாய் எங்க இருந்தாலும் கெடுப்பார். கடக லக்னத்துக்கு சனி எங்க இருந்தாலும் கெடுப்பார். சிம்ம லக்னத்துக்கு சனி எங்க இருந்தாலும் கெடுப்பார். புதனுக்கு கன்னி லக்னத்துக்கு செவ்வாய் எங்க இருந்தாலும் கெடுப்பார். 8ல இருந்தாருன்னா ஆயுளை குறைப்பார். ஓகேங்களா, துலாம் லக்னத்துக்கு குரு எங்க இருந்தாலும் எல்லாவற்றையும் கெடுப்பார், தாமதப்படுத்துவார். விருச்சிகத்துக்கு புதன் கெடுப்பார், தாமதப்படுத்துவார். தனுசுக்கு சுக்கிரன் கெடுப்பார், தாமதப்படுத்துவார். சனிக்கு மகரத்துக்கு சிம்மமும், கும்பத்துக்கு கடகமும் இருக்கிற இடத்தை கெடுப்பார்கள், தாமதப்படுத்துவார்கள். இங்க உங்களுக்கு கேள்வி வரும், கும்ப லக்னத்துக்கு சந்திரன் ஒளி பொருந்திய நிலையில இருந்தா கெடுதல் பண்ண மாட்டாரு, நீ தானே சொல்லுவ. சரி, இதை நான் மாத்தி சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா, இது ஏன்னா அடிப்படையில உங்களுக்கு தெரியணும். ஒருவேளை இதெல்லாம் அப்படியே மறந்துடுங்க, நீங்க கும்ப லக்னமாக இருக்கீங்க. ஓகேங்களா, லக்னாதிபதியின் பலம் ரொம்ப முக்கியம். கும்ப லக்னமாக இருந்து இதே அமைப்புல எடுத்துக்குவோம், இங்க சனியை போட்டுக்குவோம். ஓகேங்களா, சனியை இங்க போட்ட உடனே இது உயர்நிலை ஜாதகமா வந்துடும். ஏன்னா லக்னம், லக்னாதிபதி, சுபத்துவம். இந்த மாதிரி ஒரு ஃபெனியூச்சர்காரருடைய ஜாதகம், மிளாக்கில் உள்ளவருடைய ஒரு ஜாதகம் போட்டு 2000 சம்திங்ல 40 30 சம்திங்ல கோடீஸ்வரர் ஆகுவார் அப்படின்னு சொல்லி அவருடைய ஒரு விஷயம் போட்டிருக்கேன் பாருங்க. நம்ம வீட்டு ஃபுல் ஃபெனிச்சர் விஷயம் அவங்க தான் பண்ணுவாங்க எப்போதுமே. அது உயர்நிலை ஜாதகம். அந்த ஜாதகத்தை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதே அமைப்புல தான் இருக்கும். அண்ட் ஓகே, இப்போ எதுக்கு வந்தோம் அப்படின்னா, சந்திரன் ஒளி பொருந்திய நிலையில இங்க இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. சந்திரன் உச்சமாகவே போடுவோம், 6ஆம் அதிபதி உச்சம். ஆனா இந்த இடத்துல ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா, 15 வயசுக்குள்ள தசைகள் முடிஞ்சிடும். இந்த கும்பலக்னக்காரர் கொடுத்து வைத்தவர். சூரியன் எங்க போட்டுக்கங்க,
சூரியன் திக்பலம். ஒன்னு எழுதும் போது டபுக்குன்னு வரணும். இங்க எந்த கையிலுமே என்னோட விஷயத்துல என்ன தெரியுமாங்க, இந்த இந்த அழிக்கிற விஷயத்தை தவிர எந்த ரெஃபரன்ஸுமே நான் யூஸ் பண்ணல. பின்பகுதியில உங்களுக்கு இந்த மாரக பாதகாதிபதி அமைப்புகளை சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? இன்னைக்கு நான் சொல்றது குரு சுக்கிரன் அமைப்பு 6-8 அமைப்பு. ஓகே, இப்பயே ஒரு 20 மினிட்ஸ் வந்துட்டோமா? சரி, இந்த இடத்துல இந்த சந்திரன், ஒளி பொருந்திய சந்திரன் வீடு வாகன தன் சுக அமைப்புகளை கடனுக்காக கொடுப்பார். 6ஆம் அதிபதி கடனால் கொடுப்பார். வீட்டை கடனால வாங்குவீங்க, காடியை கடனால வாங்குவீங்க. இங்க மலேசியாலையும் சரி, மலேசியால எனக்கு தெரிஞ்சு எதையுமே நீங்க பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னா கடனால தான் வாங்க முடியும். நேரடியா வாங்கினீங்கன்னா இன்கம் டேக்ஸ் வருவாங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு. அப்ப வண்டியோ வாகனமோ வீடோ ப்ராப்பர்ட்டியோ எது வாங்கினாலும் கடனால் அமையும். ஓகேங்களா? இல்லைங்க, இவர் அமாவாசை ஆயிடுறாரு, இந்த இடத்துல சூரியன் இல்ல, சூரியன் இங்க வந்துடுறாரு, இந்த அமைப்புகள்ல என்ன இருக்கும்? இந்த இடத்துல ஒரு அளவுக்கு ஸ்தான பலம், சந்திரன் திக்பலம் இதெல்லாம் எடுக்கணும். ஸ்தான பலம், திக்பலம் எல்லாம் இருக்கு. அப்ப இந்த இடத்துல சந்திரன் புத்தி வரும்போதெல்லாம் அம்மா டிஸ்டர்ப் ஆகுறாங்க, அடுத்ததாக மனைவி டிஸ்டர்ப் ஆகுறாங்க, வெள்ளை நிறம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க லாஸ் பண்றீங்க. ஆனா இங்க அதிக சுபத்துவத்தின் அடிப்படையில லிக்விட் ரிலேட்டடான வேலை செஞ்சீங்கன்னா சந்திரன் புத்தி எல்லாம் விரயம் பண்ணும். ஓகேங்களா? கடனை ஏற்படுத்தும். ஏதாவது விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் பண்ற மாதிரியான சில விஷயங்கள், அரிசி, உணவு, சாப்பாடு மாதிரியான விஷயங்கள்லாம் உங்க லாஸ் பண்ணும். அப்ப அமாவாசைக்கும் ஒளிக்கும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்ததாக மீன லக்னத்துக்கு சுக்கிரன் எல்லா இருக்கிற இடத்தை பார்க்கும் இடங்களை கெடுப்பார். ஓகேங்களா? இப்ப இதெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்ப குரு சுக்கிர அமைப்பு வரும். குருவையும் சுக்கிரனையும் பார்த்துட்டீங்க. இது உண்மையாவே பெற்றோர்களுக்கு மட்டும்தான். நேற்று கூட ஒரு கேள்வி ஒரு பொண்ணு கேட்டிருந்தாங்க. அது என்ன, அந்த கேள்வி என்னன்னே பார்க்கல. குரு சுக்கிரன் சேர்ந்து இருந்தா 34 வயசுக்கு முன்ன கல்யாணம் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் ரிஸ்க்ல பண்றீங்க. ஓகேங்களா? அடுத்ததாக 6-8 அமைப்பு. முதல்ல சொன்னேன்ல, லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி, லக்னத்துக்கு 6-8 சம்பந்தம் இருக்கக்கூடிய பிளானட். ஓகே, அடுத்ததாக இந்த இடம் 6-8 வர்ற மாதிரி போடலாமா? இது வந்து 3வது திருமணம், இங்க 3ஆம் பாவகம் அப்படின்றதுனால இங்க புதன் இருந்தாருன்னா, புதன் இங்க வருவாரா? வரமாட்டாரு, சாரி, இங்க புதன் வர வாய்ப்பே இல்லை. இங்க சந்திரன் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு கூட தொடுவார். ஆனா அது கொஞ்சம் வேற மாதிரியாக போகும். சரிங்களா? சரி, இந்த அமைப்புல மகர லக்னத்துக்கு வந்து செவ்வாய்க்கு போட்டோம்ல, மகர லக்னத்துக்கு போடலாம். கொஞ்சம் ஈஸியா இதுலயே 6-8 அமைப்புகளை முடிச்சிடுறேன். குரு சுக்கிரன் எங்க சேர்ந்திருந்தாலும் 34 வயசுக்கு மேலதான் திருமணம். ஓகே, இந்த இடத்துல மகர லக்னமா வந்துடுறீங்க. ஓகேங்களா? கோச்சார அமைப்புகள்லாம் சரியா போட்டோமா? இங்க அஷ்டம சனியா போடுவோம். சந்திரன், ஓகேங்களா? இப்போ இல்ல இப்போதான், சாரி, மகர லக்னம் 8ஆம் இடத்துல, இங்க கோச்சாரத்துல அஷ்டம சனி வரப்போகுது. கோச்சாரத்தை இங்க எடுத்திருக்கோம். ஓகேங்களா? மகர லக்னமாக இருக்கிறாரு. இந்த அமைப்புகள்ல நான் இப்ப கல்யாணம் பண்றேன். சிம்ம ராசிக்காரங்க யாரும் இப்ப கல்யாணத்துக்குள்ள இறங்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது ஏன் சொன்னேன் அப்படின்றத பொறுத்திருந்து பாருங்க. சரிங்களா? சரி, இந்த இடத்துல சூரியன் இங்க வச்சுக்குவோம். அட்டமாதிபதி 3ல், அப்ப 3வது திருமணம் நடக்காது. சூரியன் போட்ட சூரியன். அடுத்ததாக குரு லக்னத்தை பார்த்த மாதிரி போடுவோமா? குரு இங்க குருவை போட்டுருவோம், இங்க சுக்கிரனை போடுவோம். ஓகே, இது கொஞ்சம் வித்தியாசமா சொல்லி கொடுக்குறேன். ஏன் வந்து இங்க குரு, ஏன் இங்க சுக்கிரன் அப்படின்னா நான் மாத்தி சொல்லி கொடுக்குறேன். இந்த இடத்துல குரு இங்க இருக்கிறாரு, சுக்கிரன் இங்க இருக்காரு, 7ஆம் அதிபதி சந்திரன். ஓகே, இது ஒரு சரியான ஜாதகம் தான். சரி, இந்த இடத்துல லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் லக்னாதிபதி சனியை போட்டுக்கலாம். ஆனாலும் இவர் வளர்பிறை சந்திரன், சனின்னு சொல்லிட்டு மாத்தி போட்டுட்டேன், சாரி, சனியை போட்டுக்கலாம். ஓகேங்களா? நான் லெஃப்ட்னால எழுத்து கொஞ்சம் அப்படிதான் இருக்கு, உங்களுக்கு புரியுதா பாருங்க. சரி, இந்த அமைப்புல கல்யாணம் நமக்கு இந்த ஜாதகத்துக்கு எப்போ கல்யாணம் வைக்கலாம்? 2025 ஏப்ரல்லே வச்சிருவோமா? 2025 ஏப்ரல் 14ஆம் தேதி, புது வருஷம் அன்னைக்கு கல்யாணம் உங்களுக்கு. ஓகே, தசாபுத்தி அமைப்புகள்ல இங்க சூரிய தசை வருதுன்னு வச்சுக்கோங்க. சூரியன் 8ஆம் வீட்டுக்கு 8ல மறைஞ்சு நட்பு ஸ்தானத்துல இருக்காரு. யாரை போடலாம்? ஓகே, இந்த அமைப்புகள்ல போடலாம். சுக்கிரன் இங்க வந்தாருன்னா சுக்கிரன் இங்க, சுக்கிரனையும் புதனையும் இங்க போடலாம். புதன் சுக்கிரன், இது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, புதன் சுக்கிரன் இந்த அமைப்புகள்ல போடுறோமா? சரி, ஏன் அப்படி போட்டேன்? முதல்ல இந்த அமைப்புகளை ஏன் அப்படி போட்டேன் அப்படின்னா, இவங்களோட வயசு கிட்டத்தட்ட ஒரு 90
95ல பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 30, அடுத்த வருஷத்துல 30 வயசு. 30 வயசுல கல்யாணம் பண்ணலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க சில விஷயங்கள் சொல்லிடுறேன். முதல்ல லக்னத்துக்கு 2, ராசிக்கு 7. இந்த விஷயத்த பாத்துங்க, நம்ம இன்னும் செவ்வாயை போடல. ஒருவேளை செவ்வாயை எங்க போட்டா இன்னும் தாமதமாகும், ஏன்னா லக்னத்துக்கு இலையும் கெடுப்பாரு. இதுக்கு அடுத்ததுல 7ஆம் அதிபதி 8ல இருக்காரு. இத பாருங்க, மறைவுன்றதை நீங்க ரொம்ப முக்கியமா பார்க்கணும். ஓகே, 7ஆம் அதிபதி இங்க 8ல் இருக்கிறது. இந்த 7ஆம் பாவகத்தின் அமைப்பு தாமதப்படுது ஜாதகருக்கு. ஓகேங்களா? இங்க பாருங்க, இந்த 6ஆம் இடத்துல போடாம நம்ம இங்க போட்டிருக்கோம். சாரி, இந்த அமைப்புகள்ல இது ரைட்டு தான். புதன் உச்சமாக போடாம 6ஆம் அதிபதியாக சுக்கிரன், புதன். ஓகே, இந்த இடத்துல 7ஆம் அதிபதி 8ல் மறைவு, திருமணம் தாமதம். 5ஆம் அதிபதி 6ல் மறைவு, குழந்தை தாமதம். 5ல குரு இருக்காரு, ஆனா இவர் தான் ஆதிபத்தியத்தை கொடுக்கணும். ஓகேங்களா? அடுத்ததாக சுக்கிரன் 6ல மறைய மாட்டாரு. சுக்கிரனுக்கு 6 மறைவு இல்லை. ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு அவர் 12ஆம் இடத்தில் ஆட்சின்றதுனாலையும், ஒரு நாளுடைய கடைசியை குறிப்பது சுக்கிரன்றதுனாலையும். இதை வேற இடத்துல நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு. சரிங்களா? சரி, இந்த இடத்துல 5ஆம் அதிபதி 6ல மறைஞ்சிட்டாரு, குழந்தை தாமதப்படுத்த போகுது. இந்த இடத்துல விரையாதிபதி இங்க உட்கார்ந்துருக்காரு. விரையாதிபதி 5ல இருக்கிறாரு. இந்த இடத்துல குழந்தையை தாமதப்படுத்துவாரு. அடுத்த நிலையாக இந்த அமைப்புகள்ல ஒரு தசா புத்தி விஷயம் சொல்றேன். சரி, செவ்வாய் தசையில சந்திரன் புத்தி வச்சுக்கலாம். செவ்வாய் தசையில சந்திரன் புத்தி. செவ்வாய் தசையில சந்திரன்னா செவ்வாயில சனியா? செவ்வாயில சந்திரன். செவ்வாய் சந்திரன் தான் நல்லா இருக்கும். ஓகே, செவ்வாயில சந்திரன், அடுத்து செவ்வாயில ராகு, அதோட தசை முடிஞ்சிடும். செவ்வாயில தசை இல்லையே, செவ்வாயில சந்திரன் வந்து லாஸ்ட்ல. சாரி, ஓகே, செவ்வாய் தசை. அடுத்து செவ்வாயில ராகு வரும். ஓகே, இங்க ராகு தான் சரியான அமைப்புல போடணும். ராகு கேது. ஓகே, இது ஒரு பக்காவா இருக்கும். செவ்வாய் தசை ராகு புத்தி வருது சரியா 2026ல வருதுன்றப்ப இவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்களா. ராகு சந்திரனை போல செயல்பட்டாலும் செவ்வாயுடைய பார்வையை வாங்கின ராகு இந்த இடத்துல என்ன பண்ணுவார், இந்த அமைப்புகள் இருக்கிற திருமணத்தை பண்ணுவார். 7ஆம் இடத்த அமைப்புகளை பண்ணுவார். ஓகேங்களா? ஆனா அதுக்கு பிறகு செவ்வாய் தசை ராகுவோட, செவ்வாய் தசை குரு சஷ்டாஷ்டகம். இல்ல, செவ்வாய் தசை குரு, குரு லக்னத்தை பாக்குறாரு. செவ்வாய் சுபத்துவ செவ்வாயை தான் போட்டிருக்கோம். செவ்வாயில சனி 2ஆம் இடம். செவ்வாயில சனி கண்டிப்பாக கெடும். 2ஆம் இடம் கெடும். சுபத்துவமாக இருந்தாலும் அஷ்டம சனியில கெடும். செவ்வாய் தசையில புதன் இங்க தாங்க ஆரம்பிக்கும். செவ்வாய் தசையில ராகு, செவ்வாயில குரு, செவ்வாய் சனி, செவ்வாயில புதன். ஓகே, இந்த இடத்துல தாங்க சஷ்டாஷ்டக அமைப்புகள்ல தலைவலி ஆரம்பிக்கும். 6ஆம் அதிபதி. ஓகேங்களா? 6ஆம் அதிபதி என்ன பண்ணுவாரு, இந்த இடத்துல சுக்கிரனோட சேர்ந்திருக்காரு. சுபத்துவம் தானே, சுபத்துவம் தான். ஆனா தசாபுத்தின்றது 6ஆம் அதிபதி 6ஆம் அதிபதியாகத்தான் செயல்படுவார். என்ன பண்ணுவாரு, சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறாரு அப்படின்ற பட்சத்துல இந்த அமைப்புல இவர் இங்க 11ஆம் அதிபதி, 11 4ஆம் அதிபதி. 4ஆம் அதிபதி அப்படின்னு வரும்பொழுது மனைவின்னு வரும், அல்லது கணவன். கணவனுக்கு ஆக்சுவலி 7 அப்படின்னா கூட இந்த மனைவி அமைப்பு அப்படின்னு வரும். 2வது பார்ட்னர் விஷயம்னு எடுத்துக்கங்க. கணவனா இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா அப்படின்ற மாதிரியான அமைப்புகள்ல அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இந்த இடத்துல செவ்வாய் உச்சம், வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல கொஞ்சம் விஷயம், சகோதரகாரக அமைப்புகள்ல நெகட்டிவ் மாதிரியான விஷயங்களை இந்த செவ்வாய் உச்சனாக இருக்கிற பட்சத்துல, இவர் ஆட்சியாக இருக்கிற பட்சத்துல இந்த இந்த அமைப்புகள்ல ஒரு மாதிரியான நெகட்டிவான தன்மை இருக்கும். இதுல ஆப்போசிட்டா நீங்க சேர்க்கிறவங்களும் இந்த மாதிரி சிம்ம ராசியா இருக்கிறாங்க, இல்ல மேஷ ராசியா இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு இங்க நம்ம வந்து லேசா 6ஆம் அதிபதியை போட்டுட்டோம். ஓகேங்களா? 6ஆம் இடம் கொண்டைக்கும் சஷ்டாஷ்டக அமைப்பையும் கொடுத்துருக்கோம். ஏன்னா அடுத்த ஜாதகம் அப்படின்னு ஒன்று கனெக்ட் பண்ணும்போது, அடுத்த வாரம் என்ன இதையே போட்டு நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்த ஒரு ஜாதகம் இதே மாதிரி அமைப்புகள்ல செவ்வாய் தசையில புதன், இதை நான் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிறேன். செவ்வாய் தசையில புதன். இந்த புதன்ல இருந்து நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணுவோம். செவ்வாய் தசையில புதன் வருது. இதே அமைப்புல அடுத்த வாரம் இது பொண்ணோ மாப்பிள்ளையோன்னு போட்டுக்கங்க. இது மாப்பிள்ளைன்னு போட்டுக்கோங்களேன். அப்பதான் 4ஆம் அதிபதி 4ஆம் வீட்டை பார்த்து கெடுக்கிறார். 4ஆம் அதிபதி 7ஆம் இடத்தை பார்த்து கெடுக்கிறார். பாபராக இருக்கிற நேரத்துல சுபத்துவமாக இருந்தாலும் அஷ்டம சனி அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கிட்டு அடுத்த வாரம் இந்த 6-8 அமைப்பையே திரும்பவும் இன்னொரு ரவுண்ட் போய் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா புரியுற மாதிரி கேளுங்க. தயவு செய்து உங்களுடைய கேள்வியை
இந்த திருமண பொருத்தம் சம்பந்தப்பட்ட கேள்விகளாக மட்டும் கேளுங்க. சொந்த ஜாதகம் கேட்குறேன், குரு சுக்கிரன் சேர்ந்துருக்கு, அதனால சூரியன் 6ஆம் இடத்துல என்ன பண்ணும், இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்காதீங்க. சரிங்களா? அடுத்த வாரம் மீண்டும் வேற ஒரு அமைப்புகளில் சந்திக்கலாம். நல்லது நடக்கும். எல்லாரும் நல்லா இருப்போம். வணக்கம்.